வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டில் போர் இடத்தெல்லாம் 2 அடி வாங்கிட்டு வர்ற ஒரு கட்சி இருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் தாங்க. அதனுடைய பொதுச் செயலாளர் ஒருத்தராக இருக்கக்கூடிய அருண்குமார் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நேற்று ஒரு பொங்கல் விழாவில் கலந்துருக்காரு. ஒரு பெருசை எந்திரிச்சு சத்தமே போடாம, தம்பி இங்க வந்து அரசியல்லாம் பேசக்கூடாது, பொங்கலை பத்தி பேசிட்டு கிளம்பு அப்படின்னு கப்சிப்புன்னு பேசிட்டு கிளம்பியிருக்காரு. நேற்று அதுதான் வைரலுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மாடு பிடிக்க போற இடத்துல கொடியை காட்டுறான், இந்த பக்கம் திமுக ஆட்கள் பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடி போய் கொடியை வச்சு ஆடுறான். எங்க பார்த்தாலும் கொடியை வச்சுட்டு ஆடி அடி வாங்கிட்டு வருது இந்த கூட்டம். என்ன நடக்குதுங்க? எனக்கு தெரிஞ்சு அரசியல் கட்சியில பையிலேயே கொடியை வச்சுட்டு ஒரு கூட்டம் அலையுதுன்னா அது தாவேகாவினுடைய ரசிகர் மக்கள் தான். இந்த கும்பலுக்கு என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அரசியல்னா என்ன தாவேகா, அரசியல் கொள்கைனா என்ன தாவேகா, அப்புறம் அரசியல் எதிர்காலத்துல என்ன பண்ண போறீங்க, எங்க அண்ணன் விஜய் வந்தா எல்லாம் பண்ணிடுவாரு. கொள்கை, கோட்பாடு, இலக்கு, செயல் திட்டம் எதுவுமே இல்லாம ஒரு கட்சி இருக்குன்னா அது தாவேகா தான். தலைவருக்கே தெரியாது, அப்புறம் எப்படி தொண்டைங்களுக்கு? இந்த பசங்க பூரா நினைச்சுட்டாங்க, போற இடத்தெல்லாம் கொடியாட்டுறது, டிவிக்கேன்னு கத்துறது, அதுக்கப்புறம் விஜய் விஜய்னு கத்துறது, இதுதான் வந்து அரசியல்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் எங்க போனாலும் கொடியை தூக்கிட்டு போய் சம்பந்தமே இல்லாம எதையாவது அட்ராசிட்டி பண்ணி அடி வாங்கிட்டு வர்றாங்க. இங்க சமீபத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்குங்க. அந்த வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, அது திமுக பொதுக்கூட்டம். திமுக பொதுக்கூட்டத்துக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிவைடர் வச்சிருக்கிறாங்க, இந்த பக்கம் 4-5 பசங்க கையில தாவேகா கொடியை வச்சு இப்படி சுத்திட்டு இருக்கிறாங்க. எங்கள் விஜய் உங்கள் விஜய்னு பாட்டை போட்டு ஆடிட்டு கிடக்குறாங்க. இந்த பக்கம் திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன வேன் வருது, ஒரு அடப்பாடி லாரி மாதிரி ஒரு குட்டியான மாதிரி ஒரு வண்டி வருது. அதுல ஸ்பீக்கரை வச்சு பாட்டை போட்டுட்டு கொடியை வச்சு ஆடிட்டே வரானுங்க. இன்னும் 2 பசங்க அந்த டிவைடர்ல ஏறி நின்னுகிட்டு ஆடுறானுங்க, கொடி அப்படியே அசைக்கிறானுங்க. நம்ம எல்லாம் இந்த கிரிக்கெட் பார்க்க போனா நம்ம ஊர் கொடியை வச்சு ஆட்டுவானுங்கல்ல, அது போல ஆட்டிட்டு இருக்கானுங்க. ஏத்தாப்புல திமுக பொதுக்கூட்டம். முதல்ல அடிப்படை ஜனநாயகம் தெரியணும், அடிப்படை அரசியல் குறித்த புரிதல் வேண்டும். எந்த கூட்டம் நடந்தாலும் அந்த கூட்டத்துல போய் எப்படி நீங்க இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு கேட்கிறவன் அரசியலுக்கு தகுதியற்றவர்கள். அதை டிஸ்டர்ப் பண்றவன் அரசியல் தகுதி இல்லாதவன். ஏங்க பாஜக கூட்டம் நடத்தினாலும் நம்ம பார்த்துட்டு சிரிச்சுட்டே போயிருவோம். மறுநாள் அங்கேயே ஒரு கூட்டத்தை போட்டு கூட திட்டிருக்கோம், சண்டை போட்டிருக்கோம், ரோட்டம் மறிச்சிருக்கோம். ஆனா எந்த கூட்டத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு நீங்க எப்படி பேச போச்சு அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ண ஆட்கள் நம்ம கிடையாது. இத பாஜக பண்ணும். ஏங்க அதிமுக பண்ணாதுங்க, தேமுதிக பண்ணாதுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் பண்ணது இல்லைங்க. பாஜக பண்ணுவான். நம்ம பேசிட்டு இருக்கும் போது உள்ள வந்து நீங்க எப்படி பேச போச்சு அப்படின்னு நம்ம கிட்ட வந்து சண்டை போடுவான். அதே வேலையை தான் இப்ப தாவேகா செஞ்சிட்டு இருக்கு. திமுக கூட்டம் நடத்துற இடத்துல போய் நின்று கொடியை ஆட்டி கத்தி 10 பேர் சேர்ந்து ஆட்டம் போட்டு பாருங்களேன். எப்ப எது நடக்குன்னு தெரியாதுங்க. சில சமயத்துல கோபமா இருக்கிறேன் பொல்லேன்னு 4 கோடு போட்டுருவான். அதனால தேவையில்லாம இந்த குறைந்தபட்ச தகுதியற்ற அரசியல விட்டுறணும். இன்னொரு பக்கம் போங்க, நேத்து ஜல்லிக்கட்டு நடந்துச்சு, அழங்கநல்லூர்ல ஜல்லிக்கட்டு, உலகமே பாக்குற ஜல்லிக்கட்டு. அங்க ஒரு பையன் மாடை பிடிச்சிட்டு வந்திருக்காரு. மாடை பிடிச்சா அவுத்து விடுறதுக்காக வந்தவர் அந்த வேலையை தானே செய்யணும். இதுவரை எனக்கு தெரிஞ்சு இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடங்கள்ல எல்லாம் எல்லா கட்சிக்காரங்களும் மாடை வைப்பாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வந்து நிப்பாங்க மேடையில. அதிமுக வரும், திமுக வரும், பாஜக கூட வந்து எல்லா கட்சியும் வந்து மாடை ஊத்து விட்டு அங்க அவங்க செல்வாக்க காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா யாரும் கொடியை தூக்கிட்டு வர மாட்டாங்க, யாரும் கட்சி சின்னத்தை தூக்கிட்டு வர மாட்டாங்க. அரசுன்றதுனால ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ இருக்கு, அரசா இல்லைன்னா அங்க ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ இருக்காது. இதுதான் ஒரு நல்ல பண்பாடா, நல்ல தேவையில்லாத பிரச்சனை இல்லாம யார் வந்தாலும் கொண்டாடி யார் வந்தாலும் மரியாதை செய்யற ஒரு இடமா ஜல்லிக்கட்டு போட்டி இருக்கு. அங்க ஒரு பையன் மாடை அவுத்து விட்ட வந்தவன் மாடை அவுத்து விட்டுட்டு இங்க கொடி ஆட்டிட்டு இருக்காப்ல. அப்புறம் என்ன, டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. யாருமே ஜல்லிக்கட்டு களத்துக்குள்ள அரசியல் கொடியை வச்சு ஆட்டது கிடையாது. அது செஞ்சதுனால டிஸ்குவாலிஃபை பண்ணார். ஆனா அவர் எதையுமே கட்டுக்கல. ஏன்னா உலகம் பூரா போற ஜல்லிக்கட்டுக்குள்ள நாங்க எங்க அண்ணன் கொடியை காட்டிடும் பாருங்க அப்படின்னு. இதை தாண்டி இன்னொரு வேலையும் நடந்து போச்சு. பொங்கல் பண்டிகை
பொங்கல் பண்டிகை பல ஊர்கள்ல மக்களோட சேர்ந்து தாவேக்கா கொண்டாடுறாங்க. நல்ல விஷயம். மக்களோட மக்களா நின்று அங்க கொண்டாடினா மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் சேருவோம். அதான் அரசியல். கொண்டாடி இருக்கிறாங்க. அங்க அருண்குமார் வாயில வந்ததெல்லாம் பேட்டியை கொடுப்பார்ல, அவரை கூட்டிட்டு போய் பேச வச்சா முன்னாடி ஒரு ஐயா உட்காந்துருக்காரு. அவர் டக்குன்னு சொல்றாருங்க, பாருங்க தம்பி, இந்த மேடைக்கு நான் தான் தலைவர். நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, இந்த விழாவுக்கு நான் தான் தலைவர். நான் சொல்றேன், நீங்க பொங்கலை மாத்திரம் பத்தி பேசுங்க, வேற எதையும் பேசப்படாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அரசியல் பேசுற வேலையில இங்க வச்சுக்காதீங்க, பொங்கலை பற்றி மாத்திரம் பேசிட்டு கிளம்புங்க அப்படின்னு அர்த்தம். அவரும் கப்சிப்புன்னு பேசிட்டு பொங்கலை பத்தி 4 வார்த்தை சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. நல்ல விஷயம். இந்த நாளைக்கு தலைவர் நான் தான், அதனால பொங்கல் மட்டும் பத்தி பேசுங்க, பேசக்கூடாது. எங்க எதை பேசணும்னு கத்துக்கிறதும் அரசியல் தான். பொங்கல் பண்டிகையில போறீங்கன்னா அங்க தமிழ்நாட்டினுடைய அரசியலை பேசுங்க, தமிழர்களுடைய பண்பாட்டு அரசியலை பேசுங்க, தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒற்றுமையை பத்தி பேசுங்க. இதுவும் அரசியல் தான். ஆனா இது பண்பாட்டு தளத்துல நடக்கிற அரசியல். நீங்க அதை தாராளமா பேசலாம், மக்கள் அதை கொண்டாடுவாங்க. அங்க போய் விஜய் அவர்களுடைய புகழையோ உங்க கட்சியினுடைய புகழையோ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி போராடம் பூரா இவங்க அடி வாங்குதுங்களா. கடைசியில பாத்தீங்கன்னா நேற்று இன்னொரு ரீல்ஸ் வந்து பயங்கரமா வைரல் ஆச்சுங்க. எந்த தம்பி எந்த தங்கச்சியா இருக்கட்டும், விஜய் அவர்களுடைய தம்பி தங்கச்சிட்ட போய் கேளுங்களே, உங்க கொள்கை என்னன்னு கேளுங்க, தெரியாது. உங்க கோட்பாடு தெரியாது. உங்க செயல் திட்டம் தெரியாது. உங்க அண்ணன் வந்தா என்ன நல்லது செய்வாரு அவங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா கண்ணை மூடிட்டு நம்புவாங்க, எங்க அண்ணன் வந்து எல்லாத்தையும் மாத்திடுவாரு, எங்க அண்ணன் எல்லாத்தையும் நல்லது செய்வாரு, எங்க அண்ணன் வந்தாருன்னா பயங்கரமா அது பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், டிஎம்கே ஏடிஎம்கே எது ஆகாது, எங்காவது வந்தாருன்னா நல்லது பண்ணுவார். என்ன பண்ணுவார்? ஆனா அவர் எல்லாரும் பண்ணுவாருங்க. இப்ப 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்களா, உங்களுக்கு யாரை பிடிக்கும் அதுல? ஆனா அதை கேட்ட எப்படி சொல்றேன்னா, நான் உடனே சொல்லிட்டுங்களா, இப்ப ஜாயிண்ட் பண்ணிக்கிறேன்ல செங்கோட்டையன். ஓகே. கொள்கை தலைவர் கொள்கை தலைவர்லாம் எப்படின்னா சொல்றது, ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. பாத்தீங்கல்ல, இதுதான் இந்த சின்ன பசங்க வேலை. அப்ப தாவேக கட்சி என்ன பண்ணணும்? பையிலே கொடிய வச்சு திரிஞ்சிட்டு போராடலாம், கொடியை கட்டி அடி வாங்கிட்டு வரக்கூடாது, கத்து கொடுக்கணும். அரசியல்னா என்ன? இந்த கொடிக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னா அது என்ன? உங்க கொள்கை தலைவர்கள் யாரு? அந்த 5 பேரை பத்தி 5 லைனாவது சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த கொள்கை தலைவர்கள் மட்டும் இல்ல, கொள்கைனா என்ன? சமூக நீதி கொள்கைன்னு சொல்றீங்களா, அதை பத்தி சொல்லிக் கொடுங்க. அரசியலை எப்படி அணுகணும், ஒரு கட்சி தலைவர்களை எப்படி அணுகணும், மாற்று கட்சி எப்படி அணுகணும், நம்முடைய கொள்கைக்காக எவ்வளவு தீவிரமா களமிறங்கணும், இதையெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி தரலன்னா இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? போராட்டத்துல பூரா அடி வாங்கிட்டு வந்து நிப்பாங்க. தலைவர்கள் தான் அதை சரி செய்யணும். நீங்களே அப்படித்தானே இருக்கீங்க. எங்க போனாலும் டிவிக்கே அப்படின்னீங்கன்னா பசங்களும் இப்படிதான் இருப்பாங்க. இது இல்லை அரசியல். இது உங்க மேல வெறுப்பை உண்டாக்கக்கூடிய வெறுப்பு அரசியலாக மாறிவிடும்.